ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான வெஜ்ஜு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அதில் நான் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடுற ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் ஆனியனையும் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அதாவது கரம் மசாலா தூள், நம்ம வீட்டிலே அரைப்போம் இல்லையா, அந்த தூள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி ஆனியன் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி வந்து நம்ம சூப்புனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதோடு நம்ம வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம், ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டயட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு வெஜ்ஜும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், முட்டையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹெல்த்தியான ஒரு சூப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 முட்டையை ஊற்றிட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். விசில் வந்துட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் போதும். வாவ், டேஸ்டியான ஹெல்த்தி சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குட்டீஸ்க்கெலாம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க.